நீங்க என்ன பண்றீங்க மாமா? போய் டிஃபனை சாப்பிட்டுட்டு உங்க டியூட்டிக்கு கிளம்புங்க. அட, இதை விட ஒரு நல்ல டியூட்டி வேற என்னவா இருக்க முடியும்? எனக்கு டைம் மட்டும் இருந்தா ராத்திரி பகல்னு இங்கே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன். போதும், உங்க டியூட்டி ஏற்கனவே அதிகமாயிடுச்சு. நாளைக்கு அக்கா வராங்க. இதுக்கப்புறம் நீங்க அவங்க டியூட்டியை தான் பார்க்கணும். அட, என்ன காலங்காத்தால நீ பழைய டியூட்டியை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்க? என் மூடியே ஸ்பாயில் பண்ற நீ. மெடிசின் வேற வாங்கணும். டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி வாங்குறதுன்னு கேப்போம். ஹலோ, டாக்டர் சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு கேட்கதான். அங்கேதானா? சரி. ஒவ்வொரு தடவையும் உன்னோட அழகு அதிகமாகிட்டே இருக்குன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. உன்னை எப்படி வச்சுக்கணும்னா எப்போதுமே உன்னை இப்படி கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. சரி, போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். நீ எதுக்காக இங்க வந்த? உன்னோட மாமா டியூட்டிக்கு கிளம்பிட்டாரு. இப்ப அவர் வரமாட்டாரு. சரி, பரவாயில்ல. நீ எதுக்கு இங்க வந்த? நீ நேத்து ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னல, நீயும் வரல, அப்புறம் என்னோட வேலையும் செய்யல. உன்னோட வேலை முடிஞ்சிரும், ஆனா அதுக்கான ப்ராஃபிட் எப்ப கிடைக்கும்? உனக்கு தேவையானது உனக்கு முழுசா கிடைக்கும், நீ ஆசைப்பட்டது. ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். உனக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? இப்ப மாமா தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட சொன்னல அவர் இங்கதான் இருக்காருன்னு. இல்ல, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் போறத நான் பார்த்துட்டு தானே உள்ள வரேன். இது வேற யாராச்சும் இருக்கும். அது யாரா வேணா இருக்கட்டும், நீ முதல்ல என்னோட பெட்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ, புரியுதா? இங்க நின்னு ஏன் முகத்தை எதுக்கு பாக்குறப்போ? ஓ, ஐயோ. கதவை திறக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? அது மாமா, நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதான். நீ ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற? வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா என்ன? இல்ல மாமா, நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க ஏன் திரும்ப வந்துட்டீங்க? ஒன்னும் இல்ல, என் போனை இங்க வச்சுட்டு போயிட்டேன். நல்ல வேளை சொசைட்டி கேட்டுக்கு போனோன்னா ஞாபகம் வந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போன் இல்லாம. ஓ ஷிட், வீடியோவை டெலீட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு. அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே. ச்சே. என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாமா. சரி, நான் இப்ப கிளம்புறேன். ஏற்கனவே இந்த போனை வச்சுட்டு போனனால தான் லேட் ஆயிடுச்சு. இங்க பாரு, நீக்கு உன்னால எவ்வளவு பெரிய நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஒருவேளை உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா நானே அந்த வீடியோவை மாமாவோட போன்ல இருந்து டெலீட் பண்ணிருப்பேன். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குது. ஒருவேளை கடவுளும் இதுக்கு தான் ஆசைப்பட்டிருப்பார் போல. உன்னோட வேலை என்னால முடியணும்னு, அதுக்கான ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சாகணும்ல, அதுவும் இப்பவே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு அக்கா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எது பண்ணணும்னாலும் அப்புறம் எனக்கு கஷ்டமா ஆயிடும். அப்புறம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ வேலை செய்யறதுக்கான கூலிய அதுக்கு முன்னாடியே நான் உனக்கு கொடுக்கறேன், புரியுதுல? இது வெறும் அட்வான்ஸ் தான் டார்லிங். ஃபுல் செட்டில்மெண்ட்டையும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையா வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு உன்னோட வேலையை கண்டிப்பா முடிச்சிருவேன். ஒரு வேலை முடியலனா எனக்கு மட்டும் அட்வான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த வேலையை முடிக்காம விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னோட அட்வான்ஸே இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்போது அதோட பேலன்ஸை நான் மொத்தமா வசூலிக்காம விடவே மாட்டேன். உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஒழுங்கா சொல்லு. இப்படிதான் கேட்ட சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேல? சொல்லு. சொல்றோம். சொல்லு. சொல்லு, புரியலையா? சொல்லு. சொல்லுங்க விக்ரம் சார். அங்க என்ன சத்தமா இருக்கு? ஏதாச்சும் பிஸியா இருக்கீங்களா என்ன? அது ஒண்ணு இல்ல, ஒரு மர்டருக்கான விசாரணை தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன திடீர்னு போனு? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலான்னு தான் இப்ப போன் பண்ணியிருக்கேன். நேத்துக்கே வர சொல்லியிருந்தேன் உங்களை எங்க வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கு. ஒருவேளை நீங்க இன்னைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டில நான் வேற யாருக்காச்சும் கொடுத்துருவேன். அட, எதுக்கு வேற யாருக்கா கொடுக்கணும்? நம்ம 2 பேரும் உட்காந்து குடிக்கலாமே. அது மட்டும் இல்லாம ஹோம்மேட் சார்க்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 8 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. அப்படின்னா சரி, ஈவினிங் உங்க வீட்லயே மீட் பண்ணலாம். இன்னைக்கு ஹோம்மேட் சாருக்கு அடிப்போம். ரொம்ப நாள் ஆச்சுல. பிரியா, இவர் தான் விக்ரம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரு. விக்ரம் சார், இவ பேர் தான் பிரியா, என் மச்சினிச்சி. லீவுக்காக இங்க வந்திருக்கா. அப்புறம் பிரியா மேடம்,
எங்க ஊர்ல உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சார். பிரியா, ம். சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. இன்னைக்கு இவர் எனக்கு பார்ட்டி வச்சிருக்கிறாரு. சரிங்க மாமா. ரொம்ப அற்புதம் விக்ரம் சார். ஹோம்மேடு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. என்ஜாய் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் சார். இன்னைக்கு நைட்டு ஃபுல் டைட்டு. ஆஹா, அற்புதம். சரி பிரியா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம். எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் உன்னை கூப்பிடுறேன். சரிங்க மாமா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், அது என்ன காலையில ஒரு மர்டர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? அது என்னன்னா, இந்த காலத்து வயசு பொண்ணுங்களும் பசங்களும் காதலு அது இதுன்னு சொல்லிட்டு கொலை வரைக்கும் போயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்க தானே செய்யும். சரியா சொன்னீங்க. சரி, அந்த மர்டரான பையன் யாரு? உங்கள்ட்ட அவனோட போட்டோ இருந்தா காட்டுங்களேன். ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்களான்னு பாப்பேன்ல. இருக்கலாம். இவன் தான் அந்த பையன். இவனை பார்த்த மாதிரி தான் இருக்கு. அது அது என்னன்னா, இந்த வீட்ல என்ஜாய்மெண்டே இல்லை இன்ஸ்பெக்டர் சார். கொஞ்சம் ஐஸ் கட்டி கிடைச்சா செம்மையா இருக்கும் சார். இருங்க. பிரியா. பாவம், எதுக்காக அவங்கள தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? நாம தானே சரக்கு அடிக்கிறோம். ம். அப்ப இந்த வேலையை நாம தானே பண்ணி ஆகணும். அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய் கொண்டு வரேன். அட, நீங்க உக்காருங்க. நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க. அப்புறம் சொல்லுக்கா, உன்னோட ஆபீஸ் ட்ரிப் எப்படி போச்சு? சூப்பரா இருந்தது. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் என்ன, உன் மாமா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரா என்ன? இல்லக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க, என் தங்கச்சி எங்கேயாவது நீங்க சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனீங்களா? மாமா போன்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது அவருக்கு இன்னும் கிடைக்கவே இல்ல. ஓ. அதனாலதான் பாருங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காருல்ல. என்ன மாமா, நான் சரியா தானே சொல்றேன்? மாமா என்ன தேடிட்டு இருக்காருன்னு அவரோட போன்ல பார்த்து நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓகேவா? நான் போய் ம். கிச்சன் வேலையை பாக்குறேன். ம். போதும் விக்ரம் சார், விக்ரம் சார். இல்ல இல்ல, இன்னொன்னு ஓவர் ஆயிடுச்சு. அடிங்க சார். என்ன மாமா, கிடைக்கலையா? நீ என்ன பண்ணிருக்க? போலீஸ்காரனே ஏமாத்துறியா? ம். இவ்வளவு சுலபமா என் தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன். வீடியோவை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகுவேன். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. பாசக்கார மாமா, நீங்க போலீஸ்காரனா? நானும் லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? இங்க பாரு, நீங்க எல்லாரும் என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ உன்கிட்ட என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, நீ என்கிட்ட சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு என்னோட பேலன்ஸ் வேணும்ல. இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். முதல்ல மாமா போய் தூங்கட்டும், அதுக்கப்புறம் தான். உன்னோட மாமா எப்போ தூங்கிட்டான். இனிமே எழுந்திருக்கவே மாட்டான். நாட்டு சரக்கு அவனுக்கு நிறைய ஊத்தி கொடுத்துருக்கேன். ஃபுல் மப்புல இருக்கான் அவன். இருந்தாலும் நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா. முன்னாடி மாதிரி இப்பவும் டிராமா பண்ணாருனா? இது அவனை பார்க்கறதுக்கான நேரம் இல்ல. இது இப்போ உன்னை பார்க்கறதுக்கான நேரம் டார்லிங்.